Stone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். 4 ஆண்டு அகல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி சாதனையா சறுக்கல்? சாதனைன்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. ஸ்டாலின்ற மனிதர் நல்லது செய்வார், ரொம்ப எளிமையான மனிதர், உணர்ச்சி வயப்பட்டவர் அப்படின்னு எதிர்பார்த்த இடத்துல அவர் ஒரு குறிப்பிட்ட சிலரால் அவர் ஒரு இரும்பு திரை போல் அவங்க மட்டுமே இதை ஆப்ரேட் பண்ணுற ஒரு ஏற்பாடு நடக்குது. ஒரு மாநகராட்சி கூட்டத்தில் கோரம் கூட இருக்குமா அப்படின்ற அளவுக்கு தான் ஒவ்வொரு கூட்டமும் நடக்குது. 200 பேரில் ஒரு 60 பேர் கலந்துக்கிட்டால் பெரிய விஷயமா இருக்குது மாநகராட்சி மன்ற கூட்டங்கள். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு தேர்ந்தெடுத்தாங்க? அமைச்சர்கள் மற்றவர்கள் செயல்பாடுகள் இதெல்லாம் பற்றி விமர்சிக்கும் பொழுது பத்திரிகைகள் எல்லாமே ஒரு சாரராக கையில் எடுக்கப்பட்டது. எந்த ஒரு விஷயம் வெளியில் வந்தாலும் அதற்கு மரியாதை இல்லை. இதில் இவர்களுடைய வெற்றி எதுன்னு நான் பார்க்குறேன்னா, இடதுசாரி இயக்கங்கள் தோழமை கட்சிகளை தீனி போட்டு தன்னுடைய காலடியில் வச்சுக்கிட்டது பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். ஓட்டு போடாதவர்களும் ஐயோ இவருக்கு போடாமல் போயிட்டுமே அப்படின்ற அளவுக்கு இது பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ண ஓட்டு போட்டோன்னா ஐயோ இவருக்கு போய் போட்டோமேன்ற அளவு தான் பண்ணுறீங்க. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் மோகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார்? நல்லா இருக்கேன். 4 ஆண்டு அகல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி சாதனையா சறுக்கல்? சாதனைன்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ எதிர்பார்ப்பு. இந்த ஆட்சி போன ஆட்சி ஏகப்பட்ட ஊழல் முறைகேடுகள் பொதுப்பணித்துறையில் பல்வேறு துறைகளில் சொல்லும் பொழுது பால்வளத்துறை அதுன்னு சொல்லும் பொழுது இவர்கள் வந்தால் ஒரு சிறப்பான இதை கொடுப்பாங்க. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை. அதிலும் கலைஞர் மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் வராரு. ஸ்டாலின் ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு பண்ணுவார். ரொம்ப இலக்கிய மனது படைத்தவர். பயங்கர எதிர்பார்ப்பு. மற்ற அரசியல்வாதி மாதிரி அவர் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக 2006 இருந்தப்போ துணை முதல்வராக இருந்தப்போ நல்லா சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்னு. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு பின்னாடி அசோக் வர்தன் செட்டின்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மிக சிறப்பாக ஒரு தூணாக இருந்து செயல்பட்டார்னு. அந்த அசோக் வர்தன் செட்டியே கிட்ட சேர்க்காமல் வச்சுருந்தாங்க. இந்த 2021 அவர் போயிட்டார். அப்போ வேரஸ் கொடுத்துட்டு போயிட்டார் 2013. இந்த ஆட்சி வந்தோன்னே அவரை மறுபடியும் கூப்பிட்டு ஆலோசகராக போடுவாங்க அப்படிலாம் எதிர்பார்த்தாங்க. கூப்பிடவும் இல்லை. அவருடைய சிஷியர்களே அவரை ஒதுக்கி வச்சு உள்ளே விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ தான் அவரை கூப்பிட்டு இந்த மாநில உரிமைகள் என்ன சொல்லுவேன்னா உறவுகள் சார்ந்த ஒரு விஷயம், மாநில சுயாட்சிக்கான ஒரு டீம் போட்டிருக்காங்களா, காக்கும் போராட்டம், அதில் அவரை கூப்பிட்டு போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட அசோக் வர்தன் செட்டியுடைய அந்த செயல்பாடுனால ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு இது சென்னையில் பாலம் கட்டினது, இன்னும் பல விஷயங்கள் சொல்லலாம். அப்போது அப்படிப்பட்ட ஸ்டாலின் முதல்வராக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இவரும் அந்த டைமில் அந்த தேர்தல் பிரச்சாரங்களில் பல இதில் பார்த்திங்கன்னா அவருடைய பேச்செலாம் அவ்வளோ வீராவேசமாக இருந்தது. 2019 முன்னாடி செந்தில் பாலாஜி இவர் கண்டித்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். எதிர்கட்சியாக இவர் நான் அது பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னாரு. காவல்துறையாக இருக்கட்டும், சாத்தான்குளமாக இருக்கட்டும், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவமாக இருக்கட்டும், இவர் முன்னணியில் நின்றார். பல விஷயங்களை இவர் பேசினார். அப்போ இவர் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் நல்ல காவல்துறை முதல்வராக இருப்பார்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி இந்த மருத்துவர்கள் போராட்டமாகட்டும், இந்த செவிலியர்கள் போராட்டமாகட்டும், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டமாகட்டும், எதுவாக இருந்தாலும் இவர் போய் முன்னாடி நின்று போராட்டத்தை முடி வச்சுட்டு நான் வந்தால் அவங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னாரு. எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய ஜனநாயகம் இருந்தது கட்சிக்குள்ளே. எப்படிப்பட்ட ஜனநாயகம்னா, 10 ஆண்டு திமுக ஆட்சியை எதிர்த்து போராடி கொண்டிருந்த சமூக ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், ஆர்டி ஆக்டிவிஸ்ட்டு, இந்த நீர்வளம், இந்த மாதிரி மக்களுக்கான பிரச்சனைகளை போராடி இருந்தவங்கலாம் இவங்க அவ்வளோ லிங்க் வச்சுருந்தாங்க. அப்போ எல்லாருமே எப்படி எதிர்பார்த்தாங்கன்னா, இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம கூட இருக்காங்களே. இப்போது மணல் கொள்ளைன்னு வச்சுக்கோங்க, இவங்க பேசுகிறது அந்த சம்மந்தமாக அந்த அறப்போர் இயக்கம், ஜி சுந்தரராஜனுடைய அந்த மாதிரி இதெல்லாம் இவங்க ரொம்ப இலகுவாக அவங்களோட இணைஞ்சி அவங்களுடைய விஷயங்களை கேட்டு அதற்கு எதிராக அதுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தி அந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது பரவாயில்லையே, இயற்கை மேலே இவங்க இவ்வளோ ஆர்வம் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள் போராடும் பொழுது
ஆசிரியர்களுக்கான பிரச்சனைகள்லாம் கேட்டு பேசுறது, அவங்கள வர வச்சு ஆதரவு சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி அரசு ஊழியர்கள் பிரச்சனை. எல்லாத்துக்கும் மேலே அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம்ன்றது நீண்ட கால கோரிக்கை. அப்போ அந்த கோரிக்கையை வந்து ரொம்ப பரிவாக கேட்டு நாங்கள் வந்தால் கண்டிப்பாக பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னது. கொரோனா நேரத்தில் பாடுபட்ட மகத்தான பணியாற்றிய அந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் அப்போ அப்பாயின்மெண்ட்லாம் பண்ணாங்க. அவங்கள வந்து என்ன சொன்னாங்கன்னா, கொரோனாவுக்கு பிறகு உங்களுக்கு வந்து உங்களை பர்மனெண்ட் ஆக்கிறது மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அந்த டைமில் இவங்க போய் அவங்கள்ட்ட பேசுனது, அவங்க நடத்தின போராட்டத்துக்கு ஆதரவாக அவங்க உண்ணாவிரதம் இருக்காங்கன்னா எல்லாம் படுத்து கிடப்பாங்க, இவரும் போய் படுத்துக்கிட்டு பேசுறது, நான் ஆட்சி வந்தோன்னே மாறுதல் அப்படின்றது, நான் வந்தால் அவங்க நல்லா பண்ணி தருவேன்னு பேசுனது. போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வு பெற்ற பணப்பல பயன்கள் எதுவுமே கிடைக்கல. இந்த கவர்மெண்ட் மேலே அவ்வளோ பெரிய பிரச்சனை தான் வந்துச்சு. கோர்ட்டு வரைக்குமே அந்த பிரச்சனை போச்சு. அப்போது இவர் போய் இன்னும் 100 நாளில் நம்ம ஆட்சி வந்துடும், நீங்கள் உங்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்க, நாங்கள் வந்தால் உங்களுக்கு அவ்வளோ பண்ணி தருவோம் அப்படின்னு. அப்போ தோமுசா தொழிற்சங்கம் நமக்கு பக்கபலமாக நிற்கிது, வருங்கால முதல்வரே நமக்காக பேசுகிறாரு அப்படிலாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் குழந்தைகள் மற்ற எல்லா விஷயத்துலையுமே பார்க்கும்பொழுது இது இல்லாமல் சேனல்கள் எல்லாம் பேட்டிலாம் கொடுத்தாரு. அப்போ கொடுக்கும்பொழுது உங்கள் குடும்பத்திலேருந்து அரசியலுக்கு யாராவது வருவாங்கன்னா, என் குடும்பத்திலேருந்து யாரும் அரசியல் வரமாட்டாங்க, அந்த மாதிரியான இதை நான் பண்ண மாட்டேன், எந்த காலத்தில் நான் பண்ண மாட்டேன்னு பையனும் வரமாட்டார், மருமகனும் வரமாட்டாருன்னு சொன்னார். அதற்கு பிறகு தேர்தல் நெருக்கத்தில் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறதுல எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருடைய கருத்தையும் கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு அறிக்கை தயாரிப்பு குழு, கனிமொழி, டிஆர் பாலு எல்லாம் இருந்தாங்க. அவங்க வந்து எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும், சமூக ஆர்வலர்கள், கல்வியாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், ஆர்டி ஆக்டிவிஸ்ட்டு, பத்திரிகையாளர்கள் எல்லார்கிட்டையும் கருத்தை கேட்டு ஒரு அழகான 536 வாக்குறுதிகள் அடங்கிய ஒரு தேர்தல் அறிக்கையை உருவாக்கினாங்க. அந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது அடடா இப்படி ஒரு இதுவா, இப்போ இவங்களாம் வந்தால் பாலாறும் தேனாரும் ஓடுமே அப்படின்ற அளவுக்கு இருந்தது. சென்னையை பற்றி இவருடைய பார்வையும் வேறு மாதிரி இருந்தது. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த அரசு வந்தால் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு. அரசு தேர்தல் வரும்பொழுது கடுமையான கொரோனா செகண்ட் வேவ் இருந்தது. வந்த உடனே அது வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா நம்ம இவரெல்லாம் உயிரிழந்தார். ஜே அன்பழகன் எல்லாம் முன்னணியில் இருந்து செயல்பட்டாங்க. சரி. ஆனால் திராவிட கட்சிகள்கிட்ட பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, மற்றவங்களாம் ஓடி ஒழிஞ்சாங்க. திராவிட கட்சிகள் ரெண்டுமே கொரோனாவில் முன்னணியில் இருந்தாங்க. மக்களோட மக்களாக உதவி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதில் ஸ்டாலின் பண்ண உதவிகள், திமுக பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ரீச் ஆச்சு. அதில் தான் ஜே அன்பழகன் கொரோனா பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இதெல்லாம் வச்சு பார்த்து அந்த டைமில் தான் ஆட்சிக்கு வராங்க. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா இவர் விசிட் அடித்தது, மருத்துவமனைகள் பண்ணது, தடுப்பூசி விவகாரத்தில் மத்திய அரசு கொடுக்கலன்னா நாங்கள் பண்ணுவோன்னு சொன்னது, இந்த மாதிரி பல விஷயங்கள் உடனடியாக நேர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸரில் தனக்கு துணையாக போட்டுக்கிட்டது அதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலு. நேர்மையான ஆஃபீஸர்கள் ஓகே, ஆனால் அந்த நேர்மையான ஆஃபீஸர்கள் இவரே கையில் எடுத்துக்கிட்ட பிறகு எல்லாமே தலைகீழாக மாறிப்போச்சு. நேர்மை மட்டும் தகுதின்னு நினச்சோன்னா அது தவறு அப்படின்னு எல்லாருமே அப்புறமா உணர ஆரம்பித்தாங்க, அமைச்சர்கள் உட்பட. அப்போது ஸ்டாலின்ற மனிதர் நல்லது செய்வார், ரொம்ப எளிமையான மனிதர், உணர்ச்சி வயப்பட்டவர் அப்படின்னு எதிர்பார்த்த இடத்துல அவர் ஒரு குறிப்பிட்ட சிலரால் அவர் வந்து ஒரு இரும்பு திரை போல் அவங்க மட்டுமே இதை ஆப்ரேட் பண்ணுற ஒரு ஏற்பாடு நடக்குது அப்படின்றப்போ அதோடைய விளைவு ரொம்ப இதாச்சு. அது உடனே தெரியல. வந்தோடனே பிடிஆரை வந்து நிதி அமைச்சராக போட்டாங்க. அவர் பல விஷயங்கள் நல்ல இதெல்லாம் பண்ணார். நிதி சுமையை கட்டுப்படுத்தி பற்றாக்குறை கூட குறைச்சார். ஆனால் கொஞ்ச நாளில் பொருளாதார நிபுணர்கள் 5 பேர் கொண்ட குழுவை கூட்டு வந்தார். அந்த நிபுணர்கள் அவருடைய ஒவ்வொரு மணி நேரமும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க. இன்றைக்கி இங்கே இருப்பாங்க, இன்னொரு நாள் ஐரோப்பாவில் இருப்பாங்க, இன்னொரு நாள் ஆப்பிரிக்காவில் இருப்பாங்க. அவங்களுடைய நேரன்றது அவ்வளோ முக்கியம். அவங்களாம் இந்தியா கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. அவ்வளோ பெரிய பொருளாதார நிபுணர்கள், நோபல் பரிசு பெற்றவர்கள். அவங்களெல்லாம் இவர் கொண்டு வந்தார். யார்? நம்ம பிடிஆர் கொண்டு வந்தார். பிடிஆருக்காக தான் வந்தாங்க. உட்பட. ஆமாம். அப்போ அவங்கள பார்க்கும் பொழுது நமக்கே என்ன தோணுச்சுன்னா, மிகப்பெரிய ஒரு பொருளாதார இதோட நம்ம மாநிலம் நகரப்போகுது, அருமையான ஒரு டீமுக்கு தான் நம்ம வாக்களிச்சிருக்கோம் அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க. திருப்புகழ் தலைமையில் சென்னையை சீரமைக்கிறதுக்காக ஒரு கமிட்டி போட்டாங்க. திருப்புகழ் வந்து இறை அன்புடைய சகோதரர், குஜராத் கேடர், பிரதமர் கூட இருந்தவர்.
அவர் தலைமையில் ஒரு குழு போட்டு அவங்க ஆய்வெல்லாம் பண்ணி சென்னையை எப்படி விரிவடைய வைக்கலான்னு கொடுத்தாங்க. 2021 வெள்ளம் வருது, மழை பெஞ்சு ஊரெல்லாம் வெள்ளம். அப்போது சிஎம் சொல்கிறார், நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம், சான்ஸ் கொடுங்க, அடுத்த வருஷம் நீங்கள் பாருங்கள் அப்படின்றார். திருப்புகழ் கமிட்டி அறிக்கையை நாங்கள் அமல்படுத்துகிறோன்னு சொல்லி ஒரு 4000 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. சென்னை மாநகராட்சியை சீர்படுத்தணும். 2022-23 பார்த்தீங்கன்னா 23 கடுமையான இது சென்னை பாதிக்கப்பட்டது. டிசம்பர் சென்னையில் ஒரு இதுவும் பண்ணலை. 4000 கோடி செலவு பண்ணிட்டோன்னு ஒருத்தர் சொல்லுவார், 3500 கோடி செலவு பண்ண ஒருத்தர் சொல்லுவார், ஒருத்தர் 2000 சில்லற கோடி பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் பண்ண வேண்டியது, ஒருத்தர் 95% முடிஞ்சிச்சு, இன்னும் 5%ன்னுவார், ஒருத்தர் 99% முடிஞ்சிச்சுன்னுவார், ஒருத்தர் 75% முடிஞ்சிச்சு, இன்னும் 25%ன்னுவார். இப்படியே ஓடிச்சு. மாநகராட்சி தேர்தலையும் இவங்க பெருவெற்றி பெற்றாங்க. அதில் ஒரு மேயர்னு பட்டியலுன்னா ப்ளஸ் பெண் கோட்டா, அந்த அடிப்படையில் மேயர் பிரியான்னு கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. ஒரு பெண், ஒரு பட்டியலின பெண் வர்றதில் நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் தகுதியானவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் அவங்க பேசக்கூட வராது. அவங்களுக்கு எல்லாவற்றிலும் அமைச்சர் சேகர் பாபு இல்லை வேறு யாராவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க நடத்தின விதமும் பார்த்திங்கன்னா இதுவாக இருக்கும். இப்போ அவங்க வாயை திறந்து ஏன் இவங்களால அவங்க பேச விடாமல் வச்சுருந்தாங்கன்றது இப்போ தான் தெரியுது. வாயை திறந்தோடனே ப்ளீச்சிங் பண்ணி பான்ஸ் பவுடரா போடுவாங்கன்னு குழந்தை வாயை திறந்தோன்னே அப்பா எப்போ சாவன்னு கேட்குமே, அந்த மாதிரி வாயை திறந்தோன்னே வம்பில் தூட்டு போயிட்டாங்க. இது ஒரு பெரிய ட்ரால் மெட்டீரியலாக மாறிக்கிட்டு இருக்குது. அதை பற்றியே முதலமைச்சருக்கு பார்வைக்கு போகாது. முதலமைச்சர் பார்வைக்கு போவான்ற தைரியம் தான் இவங்க கண்டபடி பேசுறது. என்னைக்காவது இடிச்சிட்டு நிற்கும் போது முதல்வருக்கு தெரியும், ஒரு மாநகராட்சி கூட்டத்தில் கோரம் கூட இருக்குமா அப்படின்ற அளவுக்கு தான் ஒவ்வொரு கூட்டமும் நடக்குது. 200 பேரில் ஒரு 60 பேர் கலந்துக்கிட்டால் பெரிய விஷயமா இருக்குது மாநகராட்சி மன்ற கூட்டங்கள். அப்புறம் எதுக்கு உங்களை தேர்ந்தெடுத்தாங்க? கவுன்சிலர்ஸ். அப்போ இந்த கோபம் கூட இந்த விஷயம் கிட்டத்தட்ட சட்டமன்றத்துக்கான 230 200 பெரிய அரங்கமா இருக்கு. ஆனால் மேயரே பல தடவை கேட்டுக்கிட்டோம், எந்த கவுன்சிலரும் வரதில்லை. இப்போ சமீபத்தில் நடந்த கவுன்சில் கூட்டத்தில் கூட ஒரு 60 பேர் நம்ம கலந்துக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்போது மேயரையும் மதிக்கிறதில்லை, முதல்வர் மேலேயும் பயம் இல்லை. இந்த விஷயம் பத்திரிகைகளும் பெருசாக பண்ணுறதில்ல. ஏன்னா பெரும்பாலும் ஆதரவு ஊடகங்களாக மாறி போயிட்டாங்க. இப்போ நாங்களாம் கார்பரேஷன் பார்த்தப்போ விட்டு பண்ணிவிடுவோம், விட்டு கலட்டிடுவோம், என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு எழுதுவோம். அதே தான் பொழப்பாக இருக்கும். நான் வேலை செஞ்ச நிறுவனத்தில் நான் அகென்ஸ்டாகவே யோசிச்சுட்டு தான் போய் தான் எடுத்து தான் எழுதுவேன். ஆனால் அதே நிறுவனத்தில் இன்னொருத்தர் ஆதரவாக எழுதிட்டு இருப்பார். நான் வந்துட்டேன் இப்போது. அப்போ ஆதரவாக தானே போய்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி மனநிலையில் தான் நிருபர்களையும் இருப்பாங்க. அப்போ இது எது நுணுக்கமாக பார்க்கணும். மாநகராட்சி கவுன்சில் கூட்டத்தில் 200 பேர், ஒவ்வொரு வார்டு உறுப்பினரும் அவங்க வார்டுக்கு பொறுப்பு. மாநகராட்சி மன்ற கூட்டம் மாசு ஒரு நடக்குது. அந்த ஒரு நாள் கூட உங்களால் வர முடியலன்னா அப்படி என்ன நீங்கள் பெருசாக அவங்க வார்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்க? அன்னைக்கு தானே நீங்கள் எதாவது கேட்க முடியும். அப்போ அது கூட வரலை. அப்போ அந்த வார்டு மக்களை பற்றி நீங்கள் என்ன, நீங்கள் அவங்களுக்கு என்ன இருக்குது பாருங்கள் அந்த இதை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பத்திரிகையில் போய் அது நோட்டாக போட்டு முதலமைச்சருக்கு போய் இவங்களெல்லாம் கூப்பிட்டு திட்டுற அளவுக்குலாம் இன்றைக்கி ஆட்சி இல்லை. இன்னொரு பக்கம் நீங்கள் கோயம்புத்தூர், திருநெல்வேலி, புதுக்கோட்டை, மற்ற மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேயருக்கு எதிராகவே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கவுன்சிலரில் கொண்டு வராங்க. அவங்கள கூப்பிட்டு கல்வியில் கொண்டு வந்ததை பார்த்தோம். கோவையில் வந்து மாற்றினாங்க, கல்பனா வந்து மாற்றினாங்க. அவங்கள கூப்பிட்டு கண்டிக்கிறது கூட முதலமைச்சர் கட்சி தலைவருக்கு தைரியம் இல்லை. இதுதானே அர்த்தம். அவங்க வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தோன்னே ஒழுங்காக போய் ஓட்டு போடணும். நீ தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தால் இப்போ நான் சொல்கிறேன், அந்த மேயருக்கு தான் நீ ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிறது கூட கட்சி தலைமைக்கு தைரியம் இல்லை. இவங்கள ஒரு வண்டியில் ஏற்றி சுற்றுலா கூட்டு போய் கோரம் இல்லாமல் ஆக்குறாங்க அந்த கூட்டத்தை. காஞ்சிபுரத்தில் கூட நடந்துச்சு. நெல்லையில் சொல்கிறேன், கோரம் இல்லாமல் ஆக்கி அதுக்கப்புறம் அதன் மூலிமா நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்கடிக்கப்படுது. இப்படி தான் இவர்களுடைய நிலைமை. அப்போது இப்படி வர்றாரு. வந்தோடனே கொரோனாவை நல்லா சிறப்பாக கையாளுறாங்க. நீங்கள் கேட்ட சிறப்பான விஷயம்னா, பாராட்டத்தக்க விஷயம் என்னன்னா, கொரோனாவை இவர்கள் கையாண்டது. ஏன்னா ஆட்சிக்கு வந்த உடனே ரொம்ப கரெக்டாக இருந்தாங்க, எல்லோரும் அவங்க வேலையை பார்க்கணுன்னு. அதனால் கொரோனா சிறப்பாக கையாளப்பட்டது. அதன் மூலியமாக தமிழகம் ஒரு பெரிய இதிலிருந்து மீண்டது. அதற்கு பிறகு ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தா அமைச்சர்கள் மற்றவர்கள் செயல்பாடுகள் இதெல்லாம் பற்றி விமர்சிக்கும் பொழுது பத்திரிகைகள் எல்லாமே ஒரு சாரராக கையில் எடுக்கப்பட்டது. எந்த ஒரு விஷயம் வெளியில் வந்தாலும் அதற்கு மரியாதை இல்லை. பத்திரிகைகள் சில எழுதி பார்த்துச்சு, சில பேர் கொண்டு வந்து பார்த்தாங்க. ஆனால் இது எல்லாமே முதல்வர் கவனத்துக்கு போல் முதல்வரை நடவடிக்கை எடுக்க மாட்டார்னு தெரிஞ்சோன்னா அதுக்கு வேல்யூவே இல்லாமல் போச்சு. புரியுதா? அப்போ இந்த மாதிரி இன்னும் சிலர் மேலே கடுமையாக அவங்க மேலே பாஞ்சாங்க. எழுதுனவங்க மேலே, பேசினவங்க மேலே பாயிர ஏற்பாடெலாம் நடந்தது. இன்னொன்று,
கட்சிக்குள்ளேயே ஒரு டீமை உருவாக்கி அதுக்கு கூலிக்கு ஆள் எடுத்து எழுதுகிறவர்களை பற்றி தப்பாக எழுதுறது, தப்பாக பேச வைக்கிறது, சமூக ஊடகங்களை கையில் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தீனி போட்டு அவர்கள் மூலிமா மற்றவர்களை திட்ட வைக்கிறது, இந்த ஏற்பாடெல்லாம் நடந்தது. அதனால் ஒரு சாரர் இவங்களுக்கு எதிராக விமர்சனம் வைக்கிறது கூட பயந்து போய் ஒதுங்குற கண்டிஷன்லாம் நடந்தது. இது இப்படியே போகுது. அந்த நேரத்தில் தான் திமுக ஃபைல்ஸ் ஒன்றுன்னு அண்ணாமலை கொண்டு வர்றார். கொண்டு வந்தோடனே அது பெருசாக வெடிக்குது. அதை ஒட்டி ரெய்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் போகுது. அந்த நேரத்தில் தான் இவர் பேசுனதா ஒரு ஆடியோ வருது, பிடிஆர் பேசுனதா. அந்த ஆடியோ உண்மையாக பொய்யா தெரியாது, இவர் மறுத்தார். ஆனால் அதோடைய விஷயங்கள் பெருசாக வைரல் ஆச்சு. வைரல் ஆனவுடனே அவரை தூக்கி இலாகா மாற்றி ஐடிக்கு போட்டாங்க. சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தரை நிதி அமைச்சராக்குனாங்க. நிதி ஆளுமை செய்கிறவரை தூக்கி போட்டுட்டு சம்மந்தம் இல்லாத ஒருத்தரை நிதி அமைச்சராக்குனாங்க. அதனுடைய விளைவு ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம வந்து இதாகி 75 ஆண்டுகளாக 3 லட்சம் கோடி கடன், இந்த 4 வருஷத்தில் 5 லட்சம் கோடி, அதாவது 1.5 லட்சம் கோடி எனக்கு என்னென்னு வாங்கி 5 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி இல்லை 9 லட்சம் கோடி ஆக்கிட்டாங்க, 4.5 லட்சம் கோடி. சரி, இவங்க வர்றாங்களே, இவங்க அவருடைய தேர்தல் அறிக்கையில் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்களே, எல்லாருமே சேர்ந்து எழுதுனது தானே, நம்ம இதை சொன்னோம், அவங்கவுங்க கொடுங்க அதெல்லாம் அறிக்கையில் சேர்த்துக்கிறோன்னு சொன்னோம் அடிப்படையில் பலரும் கொடுத்தாங்களேன்னு. இதில் இவர்களுடைய வெற்றி எதுன்னு நான் பார்க்குறேன்னா, இடதுசாரி இயக்கங்கள் தோழமை கட்சிகளை தீனி போட்டு தன்னுடைய காலடியில் வச்சுக்கிட்டது பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களில் கல்வி, பொதுநலன் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் வந்து இடதுசாரிகள் வெளியில் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம், அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா பண்ருட்டி பக்கத்தில் இந்த முந்திரி தோப்பை வந்து தொழிற்சாலைக்காக கையகப்படுத்தக்கூடிய போராட்டம், இன்னும் பல போராட்டங்களை வந்து இது கம்யூனிஸ்டுகள் முன்னாடி தானே செஞ்சாங்க. போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம்லாம் 4 வருஷத்துக்கு நீங்கள் 2 சொல்லிக்கிறீங்க. அந்த 2லேயும் சொல்லுவாங்களா, 2 கிணறு வெட்ட போனேன், ஒரு கிணறு பால், ஒரு கிணறுல தண்ணியே இல்லை, இப்படி சொல்லுவாங்களா? அந்த மாதிரி சாம்சங்கில் என்ன சாதிச்சாங்க? தொழிற்சங்கம் கூட அமைக்கலைல்ல, அமைச்சதாக போய் அமைச்சர் முதல்வருக்கு நன்றி சொன்னாங்க. அதனால் போக்குவரத்து தொழிற்சங்க பிரச்சனை, இன்னும் பல்வேறு பிரச்சனைகளில் இடதுசாரிகள் வாய்மூடி மௌனிகளானார்கள். ஊழல், மணல் முறைகேடு மேட்ரு, பல்வேறு ஊழல்கள் வெடித்து இடி ரெய்டுலாம் வந்த பொழுது இவர்கள் என்ன பண்ணாங்க? மத்திய அரசு மேலே பாஞ்சிருந்தாங்க. அவங்க பண்ணுவாங்கயா, நீ இன்னும் ஈடியை கொண்டு வந்து இங்கே நுழைக்கிற, ஈடியை வச்சுட்டு நீ இந்த மாதிரி பண்ணுற, இப்படி இந்த பார்வை தானே இருந்தது. மக்கள் பிரச்சனைக்கு போராட்டம் நடத்த மாட்டாங்க. கவர்னர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா உடனே மறுநாள் சைதாப்பேட்டையில் எல்லாம் கூட்டிடுவாங்க. அதுக்கு திமுக வராது, இவர்கள் தோழமை கட்சி எல்லாம் கூட்டிடுவாங்க. அதுலேயும் அந்த போர்வால் அப்படி முழங்குவார். மக்கள் பிரச்சனைக்காக மதிமுக ஏதாவது போராட்டம் நடத்தியதா உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? விசிகான்னு ஒரு கட்சி அப்பப்போ அத்துமீறுவார்கள், அப்பப்போ அடங்க மறுத்து அடங்கி விடுவார்கள். ஒரு நாள் சாதி ஆணவ கொலைகளெல்லாம் தடுக்கணும்னு சொல்லி தனி சட்டம் போடணும்னு சொல்லி போராட்டம் நடத்திருக்காங்க. ஒரு வார்த்தையில் முதல்வர் முடிச்சு விட்டு போனார். அதெல்லாம் பண்ண முடியாதுன்ட்டார். மத்திய அரசு தான் அதெல்லாம் பண்ணணுன்ட்டார். என்ன பண்ணாங்க இவங்க? போராட்டம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது, இன்னைய வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. தோழமை கட்சிகளை தன்னுடைய கைப்பாவைகளாக மாற்றியதில் பெரிய வெற்றி இவர்களுக்கு. எந்த தடவையும் இல்லாத அளவிற்கு தேர்தலில் பணம் வாங்கியதாக இடதுசாரிகள் மீது மிக மோசமான குற்றச்சாட்டு வந்ததும் இந்த ஆட்சியில். ஒருத்தருக்கு 15 கோடி, ஒருத்தருக்கு 10 கோடி. நீங்கள் என்ன விலை கொடுத்தாலும் இத்தனை ஆண்டுகள் நீங்கள் கட்டி காப்பாற்றின அந்த நல்ல பேர் ஒரு நாளில் போச்சு. தேர்தல் செலவுக்காக தானே நான் திமுக இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப எளிமையாக சொல்கிறீங்க தேர்தல் செலவு தானே. நீங்கள் செலவு காசு வாங்கினா அர்த்தம்? ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே இருக்கிற ஒரு ரவுடி இவ்வளோ காசு கொடுத்தாருன்னு வெளியே வருதுன்னா, சார் ஸ்டேஷனுக்கு பெயிண்ட் அடிக்க கொடுத்தாரு அப்படின்னா எளிமைப்படுத்துறீங்களா? அப்படி தான் பண்ணுவாங்க அவங்க. வண்டி ஜீப்பு கொண்டு போய் ரிப்பேரு, என் கவர்மெண்ட் கொடுக்குற காசு பத்தல, அதனால் ஒரு தொழிலதிபர் ரெடி பண்ணி கொடுத்தாருன்னா, நாளைக்கு அந்த தொழிலதிபர் ஒரு பையன் காரை கொண்டு போய் ஏற்றிட்டான்னா இவங்க யாருக்கு? அந்த ஏற்றப்பட்டவர்களுக்கு பாடுபடுவார்களா இல்லை தொழிலதிபருக்காக பாடுபடுவார்களா? இதுதானே இங்கே நடக்குது. தேர்தல் செலவுக்கு 10 கோடி ரூபா, அதனால தான் வாய் மூடிட்டு இருக்கிறீங்க. எதுக்காவது வாய் திறக்கிறீங்களா? நான் பார்த்ததில் மார்க்சிஸ்டுகள் மிக மிக கேவலப்பட்டு அடிவருடுகளாக மாறி, ஸ்போக்ஸ் பர்சன்களாக மாறி, திராவிடம் பேசுகின்ற, அதாவது வர்க்க அரசியலை விட்டு திராவிடம் பேசுகின்ற இதாக மாறிப்போனது இந்த காலகட்டத்தில் தான். கடுமையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாட்டில் விமர்சிக்கப்பட்டது தலைவர்களுடைய செயல்பாடுகளை. அதுவும் இந்த தடவை தான். எல்லாத்துக்கும் மேலே 2019 இருந்து 2021 வரைக்கும் இவர்கள் இப்படி இருந்ததை பயன்படுத்தி
6 சீட்டு 25 சீட்டுன்னு சுருக்கி அவர்களை எப்போ காலடியில் வச்சாங்களோ அன்னைக்கு குனிஞ்சவங்க இன்னை வரைக்கும் எந்த கட்சியும் நிமிரல. யாராவது நிமிந்தாங்களா? இந்த அரசுக்கு எதிராக தோழமை கட்சிகள் என்னைக்காவது வாய் திறந்து ஒரு போராட்டமோ ஒரு அறிவிப்போ ஒரு அறிக்கையோ ஏதாவது வந்திருக்கா? போன அதிமுக அரசில் முத்தரசனும் கே பாலகிருஷ்ணனும் திருமாவளவனும் வைகோவும் கே எஸ் அழகிரியும் பேசாத பேச்சா விடாத அறிக்கையா? இந்த 5 ஆண்டு ஆட்சியில் அது எல்லாம் மாறி போச்சா? ஏதாவது மாறி இருக்கா? யாருக்கும் பிரச்சனையே இல்லை. ஆசிரியர்கள் சந்தோஷமாக இருக்காங்க, மருத்துவர்கள் ரொம்ப மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், செவிலியர்கள் அதை விட மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், பொதுமக்கள் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. நேற்று ஒரு அம்மா ஒரு இதில் பேசுகிறாங்க, ஒரு ப்ரோக்ராமில் நீயா நானாங்க, அந்த வருமானத்துக்குள் குடும்பத்தை நடத்துவது எப்படின்னு. நான் 1200 மின் கட்டணம் கட்டிகிட்டு இருந்தேன், இப்போ 4500 மின் கட்டணம் கட்டுறேன். நான் அதே சம்பளம், நான் எங்கேருந்து வருமானத்தில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு யார் காரணம்? என்ன பேசுனீங்க நீங்கள் தேர்தல் அறிக்கையில்? பொதுமக்கள், குறிப்பாக நடுத்தர மக்கள், குறிப்பாக ஏழை மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டதுடைய அடிப்படை மாதம் ஒரு முறை மின் கட்டணம் அப்படின்னாங்க. ஏன் அதுக்கு பல தடவை நான் சொல்லியிருக்கேன். மின் கட்டணம் கட்டுறவங்களுக்கு தெரியும், அது குறிப்பிட்ட யூனிட் வரைக்கும் மிக குறைந்த அமௌண்ட் இருக்கும். அதிலிருந்து ஒரு யூனிட் அதிகமானாலும் அந்த எல்லா மொத்த யூனிட்டுக்கும் அப்படியே டபுள் தி அமௌண்ட்டாக வந்துடும். யூனிட்டுக்கு 500 யூனிட் வரைக்கும் நீங்கள் 3 ரூபா கட்டுறீங்கன்னா 501 யூனிட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அது 6 ரூபா மாறிடும். அப்போ 3000 மாறிடும். 1500 வந்து 500க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 1500, 510ன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மாறிடும், 4500 மாறிடும், 10 யூனிட் எக்ஸ்ட்ரா ஆனதுக்காக. இதை இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் ஏன்னா இது 2 மாதத்துக்கு நீங்கள் என்ன டக்கர் அடித்தாலும் நீங்கள் வந்து 500 யூனிட்டுக்குள்ளே நிறுத்த முடியாது. 2 மாதம் மொத்தமாக யூனிட் எடுத்தால். அப்போ மாதம் ஒரு முறை யூனிட்டுனா 250 யூனிட்டு. அப்போ என்ன டக்கர் அடித்தாலும் 300 யூனிட்னு வச்சுக்கிங்க, இல்லை 400 யூனிட் வச்சா கூட 3 ரூபா தான் இருக்கும் யூனிட்டுக்கு. தைரியமாக இருக்கலாம். புரியுதா? அப்போ மாதம் ஒரு முறை கணக்கெடுப்புன்றது லாபம் யாருக்கு? பொதுமக்களுக்கு. ஆனால் இவங்க இவ்வளோ பேசிட்டு வந்தோன்னா அதிகாரிகள் பேச்சை கேட்டுக்கிட்டு அதை விட கொடுமையாக வருடத்துக்கு ஒரு தடவை மின் கட்டணத்தை உயர்த்தினாங்க. கேட்டால் உதய் மின் திட்டத்தில் இவங்க கையெழுத்து போட்டாங்க, அதான் காரணம். எல்லாம் அந்த பரணி பையதாங்க காரணம் எல்லாத்துக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி பரணி பையன் என்னப்பா பண்ணா? 2017 கையெழுத்து போட்டாங்களா? 2017 கையெழுத்து போட்டாங்களா பரணி பையன்? 2021 வரைக்கும் ஆட்சியில் இருந்தான்ல, விலை ஏற்றினானா, மின் கட்டணத்தை ஏற்றினானா? அது ஏற்றலை. அப்புறம் அதை காரணமாக வச்சு நீங்கள் ஏற்றுறீங்க. கையெழுத்து போட்டாலும் இல்லை, உதய் மின் திட்டம் வந்து இது மாதிரியான ஒரு அழுத்தம் கொடுப்பதன் காரணமாகத்தான் தமிழ்நாடு அரசு சற்று உயர்த்த வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடுறாங்க. நீங்கள் சொன்ன காரணம் அதை தான் நானும் இப்போ நானும் சொல்லிட்டு இருக்கேன். நான் மட்டும் நான் மாற்றியா சொன்னேன்? பால் விலையை பற்றியா பேசுகிறேன், மின் கட்டணம் பற்றி தான் பேசுகிறேன், உதய் மின் திட்டம் பற்றி தான் பேசுகிறேன், இவங்க சொன்ன காரணத்தை தான் பேசுகிறேன், அதை தான் கேட்குறேன். அவங்க 4 வருஷம் இருந்தாங்களா கையெழுத்து போட்ட பிறகு ஏற்றுனாங்களா? நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க. என்ன சம்பாதிக்கிறதா, வாழ்கிறதா, சாவறதா? நீங்கள் என்ன கவர்மெண்ட் ஊழியர்களா எல்லோரும்? உங்களுக்கு மாத சம்பளம் ஒரு அமௌண்ட்டு, அடுத்த வருஷம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரப்போகுது. அப்படியே வந்தாலும் 1000 ரூபா 2000 சம்பளம் கூடுமா? நீ எவ்வளோ ஏற்றுற? மளிகை சாமான், மளிகை பொருட்கள் எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு இந்த 5 ஆண்டு காலத்தில் எங்கேயோ போய் நிற்கிது. 200 கொண்டு போனால் ஓரளவு பையில் வாங்கிட்டு வரலான்னா இன்றைக்கி 200 கையில் கூட வாங்கிட்டு வர முடியாத நிலமை இருக்குது. இதெல்லாம் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? மாணவர்களுக்கு இந்த தாலிக்கு தங்கன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா. கலைஞரும் அதை கொண்டு வந்தார், ஜெயலலிதா அதை இம்ப்ரூவ் பண்ணாங்க. பல இது அதை தூக்கி ஓரம் கட்டிட்டிங்களா? மாதம் 1000 ரூபான்னு புதுமை பெண்கள் திட்டம்னு எதை மாற்றுறீங்க. தாலிக்கு தங்க திட்டத்தையும் வச்சிக்க வேண்டியதானே? பட்டம் முடித்து கல்யாணத்துக்கு காத்திருக்கிற பெண்ணு நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாயில் அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? கல்லூரியில் படிக்கிறவங்க தான் கிடைக்கும். ஆனால் தாலிக்கு தங்க திட்டம் அப்படி கிடையாது. பட்டதாரி பெண்கள் இல்லை பெறாத பெண்கள் 2 பேருக்குமே இதில் 50,000னா 1,00,000, இதில் 4 கிராம்னா அதில் 1 சவரன் இப்படி கிடச்சிருந்ததில்ல. அதை எதுக்கு இது பண்ணீங்க? அம்மா உணவகம், ஏழைகளுடைய பசி தீர்க்க உணவகம். நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களை மட்டுமல்ல ஓட்டு போடாதவர்களும் ஐயோ இவருக்கு போடாமல் போயிட்டுமே அப்படின்ற அளவுக்கு இது பண்ணுவாங்க நீங்கள். ஆனால் நீங்கள் என்ன ஓட்டு போட்டோன்னா ஐயோ இவருக்கு போய் போட்டோமேன்ற அளவு தான் பண்ணுறீங்க. அம்மா உணவகம் 200 உணவகம் ஆரம்பித்தாங்க, அது சிறப்பாக போனோன்னா 400 ஆக்குனாங்க. இது இல்லாமல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் சேர்த்து 434 கிட்டே இருந்தது. இன்றைக்கி எவ்வளோ இருக்குது? இன்றைக்கி அம்மா உணவகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கிற வேலை நடக்குதா இல்லையா? அதை இப்போ போராட்டம் அறிவிச்சிருக்காங்க ஏடிஎம்கே. அப்போது அம்மா உணவகன்றது யாருக்குங்க? அது அம்மா நீ ஆயா உணவகம்னு கூட வச்சுக்கோ.
இல்லை அரசு உணவகம்னு வச்சுக்கோ, இல்லை மாநகராட்சி உணவகம்னு ஏதாவது பேரை மாற்றிக்கோ, உன் இஷ்டம் மாற்றிக்கோ. ஆனால் அது உயிரோடு இருக்கணும்ல. ஏழை எளிய மக்களுக்கான அரசுன்னு சொல்கிறல்ல, செயல்பட்டு தானே சார் இருக்கு. அதுதான் செயல்பட்டு தான் இருக்குது. எப்படி செயல்பட்டு தான் மேட்ரு. ஒரு வண்டி வாங்குறீங்க, ஓடின்னு இருக்கீங்க, அப்பப்போ மராமத்து பார்க்கணும், அது கொஞ்சம் இது பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், எல்லாம் பண்ணால் தான் ஓடிட்டுருக்கோம். அப்படியே ஓடிக்கிட்டு இன்னும் 2 பார்ட்ஸை கழட்டி போட்டு அப்படியே இப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னா ஓடி தானே சார் இருக்குது. ஆமாம், ஓட தான் செய்யுது. ஓடல நான் சொல்கிறேன், எப்படி ஓடுதுன்னு கணக்கு. அப்போது நீங்கள் வந்து என்ன பார்வை உங்கள் பார்வை? இந்த மாதிரி பல விஷயங்களில் தேர்தல் அறிக்கையில் ஜெயலலிதா கொண்டு வந்த இலவச லேப்டாப், மாணவர்களுக்கான லேப்டாப் கொடுத்தீங்களா? 5 வருஷமாக கொடுக்கவே இல்லையே. இப்போ கேட்டால் எங்கேயோ கொஞ்சம் அப்படி கொடுத்தேன், அப்படி 1.5 லட்சம் லேப்டாப் வந்து இது பண்ணுறோம், ஆர்டர் பண்ணி ஆட்சி முடிஞ்சிடும், அடுத்து வர்றவங்க கொடுக்க போகிறாங்க. அப்படி தானே எல்லாமே. 4வது வருஷம் உயிர் போகிற நேரத்தில் அப்படியே ஒருத்தன் நல்லா இருப்பான், அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிர் இழுத்துக்கிட்டு இருக்கும்போது, இந்தாடா அவனுக்கு நான் வந்து இது வாங்கி தரேன், அது வாங்கி தரேன்னு செத்தே போயிடுவோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி படித்த மாணவர்களுக்கு நீங்கள் இப்போ லேப்டாப் கொடுக்க முடியுமா? கொடுப்பீங்களா? போச்சு இல்லை. 2021, 22, 23, 24, 25 5 வருஷமாக லேப்டாப் யாருக்கும் கொடுக்கலல்ல. கல்வி கடன் ரத்துன்னு. நீங்கள் கல்வி கடன் 34 வயசு நம்ம தான் கணக்கு, அதுக்கு மேலே ரத்துலாம் பண்ண முடியாது. போச்சா? கல்வி கடன் ரத்து போச்சு. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன விஷயங்கள், 100 ரூபா சிலிண்டருக்கு மானியம். நீங்கள் பல மாநிலங்களில் சிலிண்டரே கொடுக்குறான் ஃப்ரீயாக. தீபாவளிக்கோ எதுக்கோ சிலிண்டர் ஃப்ரீ. உஜ்வாலா திட்டத்துக்கு கீழே இருக்கவங்களுக்கு சிலிண்டர் ஃப்ரீ. பிஜேபி யாரும் மாற்றோம். நீ பேசுகிறீங்களா நாங்கள் திராவிட மாடல் அரசுன்னு? பிஜேபி மாடல் அரசு சொல்லவா? பல மாநிலங்களும் அந்த வேலையை பண்ணுறாங்க. ஏன் யோகி ஆதித்யநாத் தான் பண்ணுறாரு. இங்கே நீங்கள் 100 ரூபா குறைக்கணும் கூட குறைக்கல. அதுக்கப்புறம் பெட்ரோல் டீசலுக்கான விலை குறைக்கிறேன், நீங்கள் 3 ரூபா குறைக்கிறேன். நீங்கள் வந்தோடனே முதல் கையெழுத்து போட்டிங்க, பாலுக்கு 2 ரூபா ஏதோ குறைச்சி போட்டிங்க. அதுக்கப்புறம் ஏற்றுனீங்க பாருங்கள், 12 ரூபா ஏற்றுனீங்க. அதில் நிறை கொழுப்பு பால்லாம் கொழுப்பையே திருநீங்க. 9%லேருந்து 8%, 7.5% ஆகிட்டு அதுக்கு ஒரு புது காரணம்லாம் சொன்னீங்க. ஜனங்களுக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆகிடுது, அது ஒன்று. இப்போ வந்திருக்காரு உலகத்திலேயே செயலின்மைக்காக நீக்கப்பட்ட அமைச்சர் மீண்டும் அதே துறைக்கு வர்றதெல்லாம் இங்கே தான் பார்க்கலாம். உலகத்திலேயே எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாயை மட்டுமே விட்டு பேர் கெட்டு போய் அமைச்சர் பதவி பிடுங்கப்பட்டதும் இவங்க ஆட்சியில் தான் பார்க்கலாம். உலகத்திலேயே இலாகா இல்லாத அமைச்சராக வச்சுக்கிட்டு நடந்ததும் இந்த ஆட்சியில் தான் பார்க்கலாம். உலகத்திலேயே 1000 பிரச்சனை இருந்தாலும் இவர் தான் எனக்கு அமைச்சராக இருக்கணும்னு இருந்து உச்சநீதிமன்றம் கண்டித்து இதுவா அதுவா எது வேணும்னா ரைட்டுங்க நான் ஃபீல்டிங்காக எடுத்துக்கிறேன், போலிங் வேணாங்கன்ட்டு போகிற கதையாக அமைச்சர் பதவி போச்சு. ஜாமீன் முக்கியங்க அப்படின்னு. இந்த மாதிரி சிறப்புகளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இவர்கள் அதை பற்றி கவலைப்படல. அதற்கு பதிலாக வெளியில் இருந்த ஆட்களை விட்டு நல்லா திராவிட மாடல் அதுன்னு. இவர்களுடைய இன்னொரு சாதனை என்னென்னா ஃபோட்டோஷூட். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதுக்கு ஒரு இப்போ கூட லேட்டஸ்ட்டாக அது மாநில சுயாட்சி நாயகரா என்ன பண்ணீங்க? மாநில சுயாட்சிக்கு என்ன பண்ணீங்க? கவர்னர் கூட சண்டை போட்டிங்க, மத்திய அரசோட சண்டை. ஒரு நல்ல கவர்மெண்ட்டு அவங்களோட அப்படியே இணைஞ்சி போய் காரியம் சாதிக்க பார்ப்பாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ நான் பேசினேன்னே இவ்வளோ பிரச்சனையும் ஜனங்களுக்கு ஞாபகம் வந்துடக்கூடாது. அதுக்கு பதிலாக அதை பார்த்து அவன் பண்ணுறான், அதை பாரு இவன், இதை பாரு மோடி, இதை பாரு இது பண்ணுறாங்க, இதை பாரு அதை பண்ணுறாங்கன்னு இந்த எதிர்ப்பு மனநிலையே மக்களை வச்சுருந்தா நம்ம கூட இருக்கிறது தெரியாதுல்ல. அங்கே பாடுறான்ட்டு இங்கே 2 பாக்கெட் எடுத்துக்கிறது திரும்பி பார்த்தா தானே தெரியும். அப்போ இந்த மனநிலையாக வச்சுக்கிட்டு மாநில சுயாட்சி, கச்சத்தீவு கொடுத்தது நீங்கள் தானே. மாநில சுயாட்சி, கச்சத்தீவு, டீலிமிட்டேஷனு, மொழி திணிப்பு, இந்தி மொழி திணிப்புலாம் யாங்க செல்ஃபே எடுக்கலை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இதில் தான் இவருடைய வெற்றி இருக்குது. மாதத்துக்கு ஒரு கூட்டம் மீனை போடுவார் அவர். யார் தலைவர் இருக்கும்போது 2006-11 பாசத்தலைவனுக்கு பாராட்டுலாம் போட்டு நடத்திட்டு இருப்பார். ரைட் லெஃப்ட்டில் ரஜினி கமலை உட்கார வச்சுக்கிட்டு நடிகைகளை ஆட விட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு, இல்லாட்டி யாராவது உலகட பாண்டிகள் மேடையில் புகழ்ந்து பேசுறதை பார்த்துக்கிட்டு ஜனங்க பார்த்து எரிச்சலானாங்க. என்னடா இது இப்படின்னு. வரலன்னு இவங்க 2 பேரும் சொல்ல முடியாது, ரஜினியும் கமலும். இப்படி பல கூட்டங்கள் நடந்தது. இப்போ அதே மாதிரி இது பாசத்தலைவன் பதிலாக இப்படி பாராட்டு விழா, அந்த கூட்டத்தில் இவரே முழங்குறாரு. இவரே என்ன பண்ணுறாரு, ஆளுநரை திமுக மேடைப்பாய்ச்சாளர் ரேஞ்சுக்கு முதலமைச்சரை பேச வைக்கிறாங்க. நீ இன்னும் யார், நீ போஸ்ட்மேனு, தபால்மேன், ரப்பர் ஸ்டாம்ப்பு அப்படி இப்படின்னு. இது வந்து முதலமைச்சர் பேசலாமா? வேறு யாராக பேசினா பரவாயில்ல. அந்த லெவலில் தான் போய்கிட்டு இருக்குது. நீதிமன்ற தீர்ப்புகளில் அதிகமாக குட்டு வாங்கின மாநிலம்னு பார்த்தா தமிழ்நாடு தான். ஒவ்வொரு விஷயத்துக்கு, அதெல்லாம் கவர்மெண்ட் விஷயத்துக்கு இல்லை. இப்போ பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாலாம் காவிரி பிரச்சனைக்கு
இல்லை வேறு ஏதாவது முல்லை பெரியார் பிரச்சனைக்கு இப்படி கோர்ட்டு போவாங்க. இங்கே அதெல்லாம் கிடையாது. சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தா அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகிறது, ஒரு அதிகாரிக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தா அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகிறது, அமைச்சருக்கு எதிராக தீர்ப்புனா அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகிறது. இப்படி தான் போனாங்களே தவிர டாஸ்மார்க் ரைடா அதை எடுத்து ரைடே தப்பு வரவே கூடாது. நீ எப்படி வரலாம்? என்கிட்ட சொல்லிட்டு வரணும்ல. நீ இத்தனாந்தேதி காலைல வரேன், டிஃபனுக்கு பண்ணலாம் வாங்கி வை, காப்பி டீலாம் போச்சு, நாங்கள் வந்து சாப்பிட்டு ரைடு போவோம் அப்படி சொல்லிட்டுல வரணும். நீ ஏன் இஷ்டத்துக்கு ரைடு வர்ற? இந்த லெவலில் தான் மனுவே போட்டாங்க. நீதிபதிகளை பார்த்து என்னங்க இது இப்படி இருக்குது மனு, உங்களை கேட்டு தான் வரணுன்றீங்க, என்ன காமெடியாக இருக்க, அந்த இதெல்லாம் தூக்குங்கன்னு அப்புறம் தூக்கிட்டு போட்டாங்க வேறு மனு. அப்போ இந்த மாதிரி நீதிமன்றங்களால் அதிகம் குட்டு வாங்கிய அரசும் இந்த அரசு தான். திமுகவினுடைய 4 ஆண்டு கால ஆட்சிக்கு உங்களுடைய மதிப்பீடு என்ன? பாஸ் மார்க் கிடையாது, ஃபெயில் மார்க் தான். நானும் நீங்கள் நேற்று சொன்னதுலேருந்து ரொம்ப தேடி தேடி பார்த்தேன். உண்மையிலேயே அங்கே பண்ணாங்க, பாலம் கட்டினாங்க பெரிய அளவில். திமுக ஆட்சினா யோ லஞ்ச ஊழலாம் இருக்குயா, ஆனால் வேலை நடக்கும்யா, பில்டிங் கட்டுவாங்க பாலம்லாம் கட்டுவாங்கய்யா அப்படின்னு முன்ன சொல்லுவாங்க. இந்த தடவை அந்த மாதிரி பாலமே அடிச்சுட்டு போன திருவண்ணாமலை, குஜராத்தை பாரு அதை பாருன்னு இவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாலமே அடிச்சுட்டு போகுது. 16 கோடியில் கட்டப்பட்ட பாலம். கொஞ்சம் கூட கவலைப்படல அதை பற்றி யாருமே. அதை பற்றி எந்த பத்திரிகையும் பெருசாக அதை பற்றி பேசலை, எழுதலை, விவாதம் பண்ணல. சார் திருவண்ணாமலையில் அந்த வெள்ளம் வந்தப்போ எல்லாருமே பேசணுமே. என்ன பேசுனீங்க? சமூக ஊடகங்கள் பேசுறதா நான் கேட்குறேன். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் சொல்கிறேன். சமூக ஊடகங்கள் பேசுறதெல்லாம் போய் சேராது. ஏன்னா இங்கே எல்லாரும் என்ன அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்ன வேணால் பேசுவாங்க. அதனால் பார்க்குறவங்க அவங்க விருப்பப்பட்டதை பார்த்துட்டு போவாங்க. நான் கேட்குறது பாலத்தினுடைய அந்த தண்ணியை தாங்கும் அளவிற்கு 2-3 மடங்கு அதிகமாக வந்தது காரணமாக தான் இது மாதிரி. ஆமாம். அப்போ கல்லணைலாம் அது கல்லணை மன்னராட்சி காலத்தில் கட்டினது இன்னை வரைக்கும் அப்படியே நிற்கிது. அது எப்படி? முல்லை பெரியார் நிற்கிது, அதெல்லாம் எப்படி? அப்போ பாலம் கட்டுறதுன்னா தண்ணி தாங்குற அளவுக்கு கட்டல, அதனால் போயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? எந்த இது நடத்தாலும் குஜராத்தை கிண்டல் அடிக்கிறீங்க. ஏன் 150, 150 வருஷம் முன்னாடி கட்டினதெல்லாம் இருக்குது. 400, 500, 800 வருஷம் முன்னாடி கட்டினதெல்லாம் இருக்குது. நேற்று கட்டினது உந்து தான் கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்களா? நீங்கள் அந்த காரணத்தை தூக்கிட்டு வந்து சொல்கிறீங்க. இவ்வளோ ஃபோர்ஸ் தண்ணி ஃபோர்ஸ் தாங்கிறதுக்கு தான் பாலம் கட்டுறது. பாலம் கட்டுமா அதுதானுங்க அதிகாரிகள் இருக்காங்க. ஏன் பல பாலம் இல்லையா? நான் கேட்குறேன். சுனாமியே தாங்குச்சிங்க இங்கே இருக்கிற பாலம், இந்த மவுண்ட் ரோட்டில் இந்த இதில் பீச்சில் இருக்க பாலம், நேப்பியர் பாலம் சுனாமியே தாங்குச்சிங்க. அவ்வளோ பெரிய இது எவ்வளோ ஃபோர்ஸாக வந்துச்சு தெரியுமா உள்ள? பல பாலங்கள் கூவமாற்றில் இருக்க பல பாலங்கள் தாங்கி இன்னும் பல வருஷம் இருக்குது. திருநெல்வேலியில் தனியார் ஒருத்தர் சுதந்திர போராட்ட வீரர் தான் சொந்த செலவில் கட்டின பாலம் 150 ஆண்டுகள் 110 ஆண்டுகளை கடந்து இன்னும் அப்படியே இருக்குது. அங்கே தாமிரபரணி ஆற்று மேலே இருக்கிற பாலம் வேணால் இப்போவும் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ அதெல்லாம் அவங்களாம் என்ன நேர்மையாக கட்டினாங்க. இதுதான். அப்போ இந்த பாலம் அடிச்சுட்டு போனது இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி கவலையே படலை. ஆற்று மணல் எடுக்கிறது, மணல் முறைகேடு எவ்வளோ பெரிய பிரச்சனை, இடி ரைடு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தோழமை கட்சிகள்லாம் ஐயோ எப்பா எவனா பார்த்து எதாவது கேட்ட போகிறான் நம்மள்கிட்ட, நம்ம எதாவது வாய் விட்டு தலைவர் கோச்சிக்கு போகிறான்ற மாதிரி பயந்து பயந்து ஓடினாங்க. மார்க்சிஸ்டுகள் எங்கே போனாங்க? நேர்மையின் சிகரங்கள். இயற்கை வள கொள்ளாது தானே. இதே இதுதான் அதிமுகவில் நடந்தது. அதிமுக ஆட்சியில் அன்னைக்கு என்னென்ன பேச்சு பேசினாங்க. இவரும் உங்களுக்கு கண்டிப்பாக